ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சுட்டு எப்படி ஒரு வறுவல் ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கத்திரிக்காயை வச்சு நம்ம நான்வெஜ் ஸ்டைலுக்கு இன்றைக்கி போகும்போது சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானணும் கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரட்டும். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை அதில் சேர்த்து ஃபைனாக நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைம் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. கத்திரிக்காய் நம்ம இந்த ஸ்டைலில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இதை நம்ம வதக்கிட்ட பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சேர்த்து அதையுமே நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கின பிறகு இதில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா பண்ணிட்ட பிறகு நம்ம கத்திரிக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அது மேலே ஃபுல்லாக நம்ம இதை வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த டிஷ் நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கத்திரிக்காய் ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சூடான சாதத்து கூட இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும். நான் மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.